சிவம் டுபே பயங்கரமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கார் ஒரு போலரு, அதாவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காருன்னும் போது அந்த போலரை அடித்து, அதாவது 29 ரன் ஒரு ஓவரில் அடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து சோதி வந்து இஷான் கிஷனை 2 வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு, அபிஷேக் சர்மா ஒரு வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு, அப்புறமா வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஒரு வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு, அப்புறம் ஹர்ஷித் ராணா வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். நான் ஏன் ஹர்ஷித் ராணாவை இன்க்ளூட் பண்ணேன்னா, சோதி எடுத்த மொத்தமே 5 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த T20 சீரீஸில். அந்த 5 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் வந்து ஹர்ஷித் ராணா. ஸோ இதை வச்சு தான் நான் சொன்னேன். இப்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னும் போது வந்து அவரோட பாலை வந்து 29 ரன், அதாவது அவரோட ஓவரில் 29 ரன் அடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வந்து 3 சிக்ஸு, பயங்கரமான சிக்ஸு. இதெல்லாம் விட வந்து இன்றைக்கி ஒரு சாண்ட்னர் ஓவரில் ஒரு 6 அடிச்சார் பாருங்கள், 101 மீட்டர் சிக்ஸு. ஐயோ பயங்கரமான சிக்ஸு சீரியஸாகவே. பிகாஸ் என்னடா இன்னும் 50 அடிக்கல அப்படின்னும் போது வந்து ஒரு 15 பாலில் 50 அடித்தார். அது ஒரு சந்தோஷம். 15 பால் தானே, ஆமாம் 15 பாலில் ஆஃப் செஞ்சுரி, அது வேறு ஒரு சந்தோஷம் வேறு. அதான் சிவம் டுபே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்காரு இப்போது. அதான் இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான். இப்போது சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா வந்து T20 வேர்ல்டு கப் வரும்போது வந்து அவர் என்ன பண்ணணுமோ பண்ணிடுவார். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி அவர் வந்து பண்ணியிருக்காரு, நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்றதான் என்னோடய கோரிக்கை. அப்புறமா வந்து சூரியகுமார் யாதவ் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஜாலியாக பூமர்மெண்ட்லேயே வந்து ரன் அடிப்பார். சில நேரங்களில் அவுட் ஆவார். நம்ம அதை கேள்வி கேட்கணுன்றது அவசியமே, அது கேள்வி கேட்குற அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணலை ஆக்சுவலாக. ஏன்னா டீமுக்கு எப்பப்போல்லாம் சில நேரத்தில் ரன்ஸ் தேவையோ அப்போல்லாம் வந்து பயங்கரமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அதை யாரும் மறக்கக்கூடாது. ஸோ ரெண்டாவது அவர் கேப்டன்ஷிப், அவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அந்தந்த டைமில் பண்ணி கொடுப்பார் டீமுக்காக. ஸோ இன்றைக்கி கூட அதாவது 4th T20 முடிஞ்சோடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா, இப்போது டீம் தோற்றது பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு அதாவது பெரிய மேட்டர் கிடையாது. எனக்கு என்னென்னா எங்கள் ஸ்குவாடில் இருக்க எல்லா பிளேயர்ஸையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் இந்த சீரீஸில். அந்த ஒரு இதனால தான் எல்லாேருக்கும் சான்ஸ் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது வந்து டீமுக்காக அவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக தெரியும். அவரும் கொடுப்பாரு பர்ஃபார்மன்ஸை. சஞ்சு சாம்சன் நீங்கள் தான் கம்பேக் கொடுக்கணும். பிகாஸ் ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட்டு, 4 T20 முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 50 கூட அடிக்கலை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து பண்ணி காட்டணும்.